Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஷனுக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படுற கமெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கான ஆன்சரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்தது வந்து எனக்கு மெயில் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மெயில் வரலன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அப்படி வரலன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்கவங்க மட்டும், செலக்ட் ஆகாதவங்களுக்கு நான் சொல்லலை, டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்டுக்கு போங்க. அதில் வந்து லாகின் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணிவிட்டு சோயல்னா சோயல், அஃபிலேட்டட்னா அஃபிலேட்டட் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து கொடுத்து லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மெயில் வரல, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் டிஎன்டிஎல்யூ வெப்சைட்டில் வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த 2 நாள் லீவுன்றதால நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இதை நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. மற்றது வந்து டவுட் எல்லாமே மண்டே ஆனால் யூனிவர்சிட்டியை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் நோ அப்லோடு, அதாவது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல மேம், நான் லாகின் பண்ணுறேன், எனக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வந்து ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வேறு ப்ரௌசர்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ வேறு கம்ப்யூட்டர்லேயோ வேறு மொபைல்லையோ வந்து லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்லோட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் மெயில் வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். சர்வர் ப்ராப்ளத்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ வேறு சோர்ஸஸில் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி வந்திருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகலை, நான் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து இதில் சப்மிட் பண்ணுறேன்றதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு என்னதான் இருந்தாலும் மண்டே வந்து கால் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு பேசிக்கங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே இல்லை, ஆனால் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எஸ் கொடுத்துட்டேன், இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேட்குது, நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு எதனா ரிக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டாக்குமெண்ட் கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 1 வீக் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வரும். அந்த டாக்குமெண்ட்டை வந்து அதில் வந்து எழுதிருங்க. ஒன்ஸ் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன் அட்மிஷனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எழுதி சைன் போட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒரிஜினல் மார்க் ஷீட், அதாவது 12th மார்க் ஷீட் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு இது இல்லை, பரவாயில்ல. யூனிவர்சிட்டிக்கிட்ட கேட்டும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெம்பரவரி, அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டருடைய சைன் அண்ட் சிக்னேச்சர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லை, எனக்கு வரும்பொழுது கண்டிப்பாக சப்மிட் பண்ணுறேன், இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை வீக்குள்ளே சப்மிட் பண்ணுறேன்றத உங்களுக்கு மெயிலில் வந்துருக்கும்ல மெயில் ஐடி, யூனிவர்சிட்டி மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ரிக்வஸ்ட்டில் கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த ஒரிஜினல் டெம்பரவரி மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாகினே ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. லாகின் ஆகலைன்னா வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் கம்மியாகும், நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நான் இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது வந்து கன்ஃபார்மாக இதுதான் நடக்குன்றதுல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் சொல்கிறேன். நீங்கள் அப்ளைட்டில் அதாவது பிஏ எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மினிமம் 1 கட் ஆஃப்லேருந்து மேக்ஸிமம் 3 கட் ஆஃப் வரைக்கும் எம்பிசி பிசி இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கெலாம் குறையிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மினிமம் 1 கட் ஆஃப்லேருந்து மேக்ஸிமம் 3 கட் ஆஃப் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 4 கட் ஆஃப் வரைக்கும் குறையிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அஃபிலியேட்டடில் BA LLBக்கு 5 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் எங்கே இருக்குது, இந்த கட் ஆஃப்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதுவே வந்து நீங்கள் சோயலில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குறைய போகும் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.50லேருந்து 1.50 வரைக்கும் தான் குறையும். அதுக்கு மேலே குறையிறதுக்கான பாசிபிள் கிடையாது சோயலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே கம்மியான வேக்கன்சி இருக்கிறதால இந்த இது ஓகே மேம், நான் இதை விட வந்து எனக்கு வந்து 5 கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, 6 கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, 7 கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்காதுன்னா கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும். அந்த ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 85,000 per இயருக்கு பே பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா போகிறதில்ல, மெரிட் பேஸில் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா கவுன்சிலிங் மூலிமா போய் ஜாயின் பண்ணுறதால மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட இந்த மெரிட் பேஸில் போகிறது உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாகும். இப்போ வந்துட்டு ஓகே மேம், எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ ப்ரைவேட்டில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரியை தவிர SC ST கேட்டகரி வந்து 69 71 அந்த மாதிரி இருந்தால் கூட மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருந்தது. ஆனால் வந்து மற்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னா 74 75 76 இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ப்ரைவேட்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மந்த் எண்டு வரைக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ ஜூலை மந்தில் ஃப்ரெஷ்ஷாக வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிட்டோம், அட்மிஷன் போட்டோம். நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு போகிறதுக்கான டேட் எப்போ மேம் சொல்லுங்கள் மேம் கேட்டிருக்கீங்க. டேட் வந்து இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்ட வித்தின் 1 வீக்கில் நீங்கள் கிளாஸஸ் வந்து போய் ரெகுலராக போக வேண்டியது இருக்கும், ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ட்ரெஸ் கோடில் போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரெஸ் கோடில் தான் நீங்கள் போகணும். அதுக்கெலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேம் எனக்கு வந்துட்டு எனக்கு காலேஜ் அலாட் ஆகிருக்கு, அந்த காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, எனக்கு செட் ஆகலை, கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் அந்த காலேஜை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கணும். 90 above இருக்குதுன்னா நீங்கள் ஒரு காலேஜில் கேட்கலாம். அதை வந்து எங்கே கேட்கணும்னா அந்த காலேஜ் எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அந்த காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு. அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற காலேஜில் உங்களுடைய கேட்டகரிக்கு சீட் வேகன்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீஅலாட்மெண்ட்டில் 3 சீட்டு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த காலேஜ் ரீஅலாட்மெண்ட்டில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னா தாக்கு பிடிச்சிங்கன்னா 1 இயர் எந்த காலேஜ் அட்மிஷன் போட்டிங்களோ அந்த காலேஜிலே படிச்சிருங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்பயும் நீங்கள் கேட்குற காலேஜில் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஅலாட்மெண்ட்டுக்காக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா 1 மந்த் ப்ராசஸ் ஓடிடும். அந்த 1 மந்த்து நான் கிளாஸஸ் போகணுமானா கண்டிப்பாக கிளாஸஸ் போகணும். ஏன்னா இல்லைனா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து பாதிக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் ரெகுலராக நீங்கள் போயிட்டுருங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரீஅலாட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்பீட்டடாக இருந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் முக்கியமான கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணணும்னா இந்த வீடியோ முடித்த உடனே வேறு கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் தனியாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மஸ்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் ஐக்கானில். அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு இந்த வீடியோ மூலிமா கிளியர் ஆகும். அதே போல் வந்து ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண பிறகு லா காலேஜ் புக்ஸு, அதுக்கப்புறம் UGC நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு புக்ஸு உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து என்னுடைய டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடையும் என்னென்ன ஆஃபர்ஸ் வருதோ ஆன்லைனில் வந்து நான் அதை வந்து லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா அதில் வாங்கிக்கலாம். அதில் வந்து நல்ல ஒரு ஆத்தர் புக்ஸு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து ஆஃபர் வருதுன்னா அதை கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். அதே போல் வந்து AIP ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கான புக்ஸுக்கான டீட்டெயிலுமே வந்து அந்த டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த டெலகிராம் குரூப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லா காலேஜில் போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு வந்து புக்ஸ் எதுவும் காலேஜில் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் பை பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்லாம் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், அந்த டெலகிராம் குரூப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.